அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறை பரம்பொருளை வணங்கி அஸ்ட்ரோ ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனலிலிருந்து ராம் தர்ஷன் பேசுகிறேன். இன்றைய பதிவு, இக்காலத்தில் சமீப காலங்களாக 10-20 வருடங்களாக திருமண தடைகள், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தாமதமான திருமணங்கள் நடைபெற்று வருகிறது. இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயமாக உள்ளது. ஜோதிட சாஸ்திரத்தில் சில குறிப்பிட்ட கிரக அமைப்புகளை கொண்ட ஜாதகர் ஜாதகிகள் முறையான தோஷ நிவர்த்தி செய்யாமல் இருக்கும் பட்சத்தில் கலத்திர தோஷத்தால் திருமணம் ஆவதற்கு நல்ல வரன் கிடைப்பதற்கும் தாமதம் உண்டாவது. மீறி திருமணம் ஆனாலும் சண்டை சச்சரவான கசப்பான நிம்மதியற்ற வாழ்க்கை அமைப்பு, மனமுறிவு, விவாகரத்து, திருமணம் மூலம் தொல்லைகள், திருமணம் ஆனதில் இருந்து மிகுதியான பணவெறியம், பொருள் சேதம், உயிர் சேதம், பொருளாதார கஷ்டம், நெருக்கடி போன்ற அதிகமான கெடுபலன்களை அனுபவிக்கிறார்கள். திருமணம் தாமதம் ஆவதற்கு காரணமான கலத்தர தோஷம் தரக்கூடிய சில கிரக அமைப்புகள் உள்ளன. இவை உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் உங்களுக்கும் திருமணம் நடக்க தாமதம் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதில் சில கிரக அமைப்புகளை அனைவருக்கும் எளிதில் புரியும்படி கூற இருக்கிறேன். கேட்டு உங்கள் ஜாதகத்தை பார்த்து கொண்டு அதுக்கான பரிகாரத்தை செய்து எளிதில் திருமணம் புரிந்து கொள்ள வேண்டுகிறேன். அந்த கிரக அமைப்புகளை உங்கள் ஜாதகத்துடன் ஒப்பிட்டு பார்த்து முன் எச்சரிக்கையுடன் விழித்து கொள்ளுங்கள். 1. கடகம், சிம்மம் லக்னத்தை தவிர மற்ற லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் வீட்டில் மந்த கிரகமான சனி பகவான் இருந்தால் திருமணம் நடக்க தாமதம் ஆகும். 2. மகரம், கும்பம் லக்னத்தை தவிர மற்ற லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 1ஆம் வீட்டில் மந்த கிரகமான சனி பகவான் இருந்தால் திருமணம் நடக்க தாமதம் ஆகும். 3. லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் ராகு, கேது போன்ற தீய கிரகங்கள் இருந்தாலும் கலத்தர தோஷமே. முறையான தோஷ நிவர்த்தி செய்த பிறகே திருமணம் முடிக்க வேண்டும். 4. 7ஆம் வீட்டிற்கு உரிய கிரகம் லக்னத்திற்கு 3, 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைந்து இருந்தால் கலத்தர தோஷம் கழித்த பிறகே திருமணம் செய்ய வேண்டும். இது தாரதோஷத்தை கொடுக்கும். அதே சமயத்தில் பெண்களுக்கு செவ்வாயோ ஆண்களுக்கு சுக்கிரனோ 3, 6, 8, 12 இருந்தாலும், சூரியனுடன் சேர்ந்து அஸ்தமனம் ஆனாலும், ராகு கேதுவுடன் இருந்தாலும், நீச்சமடைந்தாலும் இந்த கலத்தர தோஷம் ஏற்படும். 5வது, உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு 7ஆம் வீட்டில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கிரகங்கள் அமர்ந்தால் கட்டாயம் தோஷம் கழிந்த பிறகே திருமணம் செய்ய வேண்டும். இல்லையில் மனமுறிவு, கண்டங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. 6. உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கிரகங்கள் அமர்ந்தாலும் கட்டாயம் தோஷம் கழிந்த பிறகே திருமணம் செய்ய வேண்டும். இல்லையில் கண்டங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. 7, 16, 25 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு கலத்தர தோஷம் இருக்க அதிகம் வாய்ப்புள்ளது. ஜாதகத்தை தெளிவாக ஆராய்ந்து முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். 8, 4, 13, 22 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு புத்திர தோஷம், குழந்தை பாக்கியம் பெறுவதில் தடை இருக்க அதிகம் வாய்ப்புள்ளது. ஜாதகத்தை தெளிவாக ஆராய்ந்து முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். 9, குரு சந்திரன் சேர்க்கை 7ஆம் வீட்டில் இருந்தால் கடுமையான தாரதோஷம் ஆகும். இதற்கு முறையான ஜோதிட ஆலோசனை பெறுவது அவசியம். 10, சந்திரனுக்கு 7இல் ராகு, கேது, சனி போன்ற கிரகங்கள் இருந்தாலும் கலத்தர தோஷமே. 11, மற்ற கிரகங்களின் தொடர்பின்றி சுக்கிரனும் சூரியனுடன் சேர்ந்த சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் இருந்தால் திருமண தடையை உண்டு பண்ணும். 12, 7ஆம் இடத்தில் மற்ற கிரகங்களின் தொடர்பின்றி செவ்வாய் பிளஸ் சனி சேர்க்கை இருந்தால் அது மிக கடுமையான கலத்தர தோஷம் ஆகும். 13, சூரியனும் புதனும் சேர்ந்த சேர்க்கை ஒரு சிலருக்கு திருமணம் தாமதமாக நடக்க உதவுகிறது. அடுத்தது 14, ஜாதகத்தில் மகாதிசை புத்தி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மார்கஸ்தானாதிபதி மகாதிசை புத்தியோ பாதகாதிபதி மகாதிசை புத்தியோ நடைபெறும் காலத்தில் திருமணம் நடைபெறுவதற்கான காலதாபங்கள் ஏற்படும். அதுவில்லாது
கடைசியாக ஒவ்வொரு பெண்ணிற்கும் ஆணிற்கும் திருமணம் நடைபெறுவதில் தாமதம் ஏற்படுவது அவர்கள் கொண்டுள்ள அபிலாஷைகள் ஆசைகள் அதிகம், அதை குறைத்து கொண்டு வாழ்வுதான் இம்பார்ட்டன்ட் என்று நினைத்து நல்ல மணப்பெண்ணையோ மணமகனையோ திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அதற்கு அந்த பெண்ணின் ஆணின் பெற்றோர்கள் உடன் இருந்து நல்ல நிலையில் அவர்களுக்கு அறிவுரை கூறி பணம் சொத்து தான் இம்பார்ட்டன்ட் இல்லை என்று தெரிவித்து வாழ்க்கைக்கு தேவையானது நல்ல ஒரு ஒழுக்கமும் நல்ல நெறிமுறைகளும் ஆணோ பெண்ணோ தேவை என்று கூறி அவர்களை விரைவில் திருமணம் நடக்க ஒத்துழைத்து வாழ்த்தி வரல வேண்டும். கலத்திர தோஷம் உள்ள ஜாதகர் ஜாதிகள் திருமணத்திற்கு முன் கட்டாயம் தோஷ நிவர்த்தி செய்து கொள்வது சிறப்பான வாழ்க்கை அமைய வழிவகுக்கும். ஆகவே மேற்கொண்ட பலன்களை பார்த்து உங்கள் ஜாதகத்தில் கலத்திர தோஷம் இருந்தால் தோஷத்தை நிவர்த்தி செய்து கொண்டு திருமணம் செய்து 16 செல்வங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.